மங்கள கண்ணகி அம்மன் கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்திட மாநில மற்றும் மத்திய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நமது மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நமது மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் சிலம்பங்கள் ஏந்தியபடி 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10க்கும் மேற்பட்ட பெண்கள் கருப்பு சேலையை கட்டிக்கொண்டு மத்திய அரசு, மாநில அரசுக்கு கவனம் ஈர்க்கும் வகையில் பங்கேற்றனர். மங்கள கண்ணகி அம்மன் கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்திட மாநில மற்றும் மத்திய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நமது மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா வலியுறுத்தினார். கண்ணகிக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பர்மா கணேசன், துணை பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன், திருச்சி மாவட்ட அமைப்பாளர்கள் சிவகுமார், டைமண்ட் P ராஜா, இளைஞர் அணி அமைப்பாளர் கார்த்திக் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கண்ணகி தேவிக்கு சிலம்பேந்தி ஆர்ப்பாட்டம். அமைத்திடு அமைத்திடு, கண்ணகி கோயிலுக்கு பாதை அமைத்திடு. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். நீதி கேட்ட கண்ணகிக்கு நீதிபாட்டம், நீதி கேட்ட கண்ணகிக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம். நீதி கேட்ட சேர சோழ பாண்டிய 3 மன்னர்களை உள்ளடக்கியதுதான் நம்மளுடைய கண்ணகி தெய்வம். கண்ணகி தெய்வம் நம்மளுடைய தமிழ் கடவுள். தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பெருமையும் பறைசாட்டக்கூடிய தெய்வம் நம்மளுடைய கண்ணகி தெய்வம். அத்தகைய கோயிலானது சிதலமடைந்து, ஆண்டுக்கு ஆண்டு சிதலமடைந்து, புனரமைப்பு செய்யப்படாமல், சரியான ஒரு பாதை வசதி இல்லாமல், ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள், அதுவும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அம்மனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த 3ஐயும் வலியுறுத்தி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மாநில மத்திய அரசுகள் மிக பெரிய அளவிலே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டும். அதேபோல் தமிழக எல்லை வழியாக நம்முடைய தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் பாதை அமைத்து கொடுத்திட வேண்டும் என்றும், ஒவ்வொரு பௌர்ணமி 3 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் அம்மனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தொடர் போராட்டமாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம்.